ஹாய், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வில் 24வது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 23 கொஷின் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். பொங்கல் கூட்டல் அன்று இந்த சேர்த்தெழுது கிடைப்பது என்னது? பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது பிரித்தெழுது சீரிழமை என்பதை பிரித்தெழுது கிடைக்கிறது சீர்மை கூட்டல் இளமைன்னு வரணும். சரிங்களா? ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து சேர்த்தெழுத பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது கூட்டப்பேர் கொடுத்துருக்காங்க. யானை என்னன்னு சொல்லணும்? யானை கூட்டம் அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து பழம்னா என்னது? பழக்குலை. ஆப்ஷன் சி. அது கூற்று சரியா தவறுன்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. சரிதான். முல்லைப்பாட்டு பாடியவர் யாருன்னா கபிலர். சரிதான். இப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது கீழ்கண்ட தொடர்களை கவனி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குறிஞ்சிப்பாட்டு பாடியவர் தான் கபிலர், முல்லைப்பாட்டு பாடியவர் கபிலர் இல்லை. அப்போ இது ரெண்டாவது கூற்று தவறு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. கூற்று 1 மட்டும்தான். இது தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? கூற்று 1 மட்டும்தான் சரின்னு வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 7வது கொஸ்டின். கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணை கட்டியவர் யார்? ஜான் பென்னிக்விக். சரிதான். காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்தில் பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கம், அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆப்ஷன் சி. சரிங்களா? அதுக்கடுத்தது நோயாளன், மாளாத காதல் நோயாளன் போல். அப்போ அது வருமா? இல்லை மீளாத துயர்தென்னும் நோயாளன் போல் வருமா? வாளால் அறுத்த நோயாளன் போல் வருமா? ஏன்னா அதாவது மாளாத காதல் நோயாளன் போல். ஆப்ஷன் பி தான் வரும். அதுக்கடுத்தது அடைப்புக்குள்ள இனியன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. பொருத்தமான காலத்தை வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தனன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன வரும்? வந்து கொண்டே இருந்தனன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்ன? அது இறந்த காலம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது மழை பெய்யாது. இது தப்பு. சரிங்களா? மழை பெய்யும், மழை பெய்தது இறந்த காலம் வரும். பெய்கின்றதுன்னா நிகழ்காலம் வரும். இப்போ ஆப்ஷன் பி தான் சரி. மழை பெய்யும்ன்றது எதிர்காலம். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை இறந்த காலத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த லைனில் பழம் நழுவி பாலில் விழுந்தது, பழம் நழுவி பாலில் விழாது, பழம் நழுவி பாலில் விழும், இது பழம் நழுவி பாலில் விழுந்தது. இதுதான் இறந்த காலம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து விசனம் என்பதன் இது சொல். விசனம்னு என்னது? கவலை. கவலைக்கு ஆப்போசிட் என்னது? மகிழ்ச்சி. ஆப்ஷன் பி. அதுக்கு அல்லவை என்னும் எது சொல். அல்லவைன்னா என்னது? நல்லவை. அதுக்கு ஆப்போசிட்டு நல்லவை. இது மயிலை என வழங்கப்படும், அதாவது மயிலாப்பூரை தான் மயிலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. புதுக்கோட்டை என்பதன் மறு புதுகை. ஆப்ஷன் ஏ. அதாவது சிவலிங்கம் தமிழ் படுத்துக. சிவலிங்கம்னா சிவிங்கம். அது சரி சிவிங்கம்னா அதனோட தமிழ் சொல் என்னன்னு சிவிங்கம்னா சுவைப்பு பையன். ஏ. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து மேக்சின்னா என்னது? பருவ இதழ். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்றது. அப்போ எதை செய்யாமல் கெடும்? செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். அப்போ எதை செய்யாமல் கெடும் அதுதான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்னன்னு தான் வரும். ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையின் படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதி ஆகும். அப்போ இது என்ன வரும்? இது எவ்வகை வலுவமைதி அப்படின்றத அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது எவ்வகை வலுவமைதின்னு வருமா, இல்லை என்ன வலுவமைதி? இது
இது எவ்வகை வலுவம் இது? ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து முத்துக்குளிக்கும் கொர்க்கியின் அரசர் அதிவீர ராமபாண்டியர். இது எப்படி கேள்வியை கேட்க முடியும்? அப்போ முத்துக்குளிக்கும் கொர்க்கியின் அரசர் அது. அப்போ கொர்க்கியின் அரசர் யார்? சரிங்களா, ஆப்ஷன் டி வரும். கொர்க்கியின் அரசர் யார்? கொர்க்கியின் அரசர் முத்துக்குளிக்கும் கொர்க்கியின் அரசர் அதிவீர ராமபாண்டியர். சரிங்களா. அதுக்கடுத்தது நான் லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன் அப்படின்றத என்னன்னு எழுதுவாங்க? நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் அப்படின்றது தான் வரும். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கருதுதல். நாமகரணம்னா வணக்கம், நாமகரணம்னா பெயர், நாமகரணம்னா நாம் கரணம். இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை எதுன்றது தான் கேட்டிருக்காங்க. சரி, நாமகரணம்னா பெயர். ஆப்ஷன் பி. அதுக்கு பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல், அதாவது சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அதாவது மதுரை வசனம்னா தேன்மொழி பாவை. ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா. அதுக்கடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்துனா கட்டுப்படுதல், இன்னொரு பணித்துனா உத்தரவிடுதல். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது தகலினா சரியான பொருள். தகலினா என்னது? அகல்விளக்கு. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து காருகர்னா என்னது? நெய்பவர். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது பாசவர்னா வெற்றிலை விற்பவருங்க, ஓசுனர்னா எண்ணெய் விற்பவருங்க. சரிங்களா. அதுக்கடுத்து நுழைனா என்னது? இளம் பாக்கு. குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு வந்து சரியான தெரியும் சொல்லுவாங்க. விதினா வித்தல். வீதினா தெரு. விதினா சட்டம், இன்னொரு வீதினா தெரு. அப்போ ஆப்ஷன் ஏ வரும். அதாவது விதினா சட்டம், இன்னொரு வீதினா தெரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா. இருக்கிறது குறிநடையில் திரும்பவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நசி நாசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நசினா என்ன, நாசினா என்ன? தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. அது நசினா குறைத்தல், இந்த நசினா குறைத்தல், இந்த நசினா நாசினா மூக்கு. ஆப்ஷன் டி வரும். அதுக்கடுத்து கலை என்ன சொல்லியிருக்கு? பொறுத்த முடிய கலைனா என்னது? வயலில் களை எடுக்கிறது, அது ஒன்று. அதுக்கடுத்து இன்னொரு கலை என்ன? முகத்தின் ஒளி. சரிங்களா. ஆப்ஷன் ஏன்னா இதெல்லாம் வயலில் களை இருந்த ஒன்று தான் வந்திருக்கு. இது காலைன்னு வந்திருக்கு, இதெல்லாம் வராது. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. அது சொல் இருபோல் தருக. சொல்னா என்னது? சொல்லுக்கு நெல், பதம், மொழி அப்படின்றது வெவ்வேறு பொருள் இருக்குது. அப்போ இங்கே நெல் பதம் நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க, வராது. பதம் தொல்லுன்னு கொடுத்துருக்காங்க, அது பதம் கல்லீரும் வராது. அப்போ நெல் பதம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா. உறவு அதன் இரு பொருள் கேட்டிருக்காங்க. உறவுனா என்னது? உறவுனா சுற்றமும் சொல்லலாம், விருப்பம்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. அதுக்கு உங்கூருக்கே வரேன் என்பதற்கு சரியானதுன்னா உங்கள் ஊருக்கே வருகிறேன், உங்களுடைய ஊருக்கே வரேன் அப்படின்னு வரேன்னு வராது. சரிங்களா. அது உம்முடைய ஊருக்கே அப்படின்னு வராது. அது எல்லாமே பேச்சொல்லுக்கு. உங்கள் ஊருக்கே வருகிறேன் அதுன்றத எழுத்து வழக்கு. சரிங்களா. அதுக்கடுத்தது வெரசா வந்துடுவேன் அப்படின்றத எப்படி எழுத்து வழக்கில் எழுதுறதுன்னா விரைவில் வந்து விடுவேன். சரிங்களா. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து சரியான வினாச்சொல்லை தருக. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சரிங்களா. எதுவோ எவையா? எதுன்னு தான் வரும். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து வினைத்திட்டம் என்பது யாது? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆ அப்படின்னா என்னது? ஒரு உணர்ச்சி தொடர். சரிங்களா. அப்போ ஏவும் வராது, சியும் வராது. சரிங்களா. அதுக்கடுத்தது எவ்வளோ பெரிய கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கோட வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எவ்வளோ பெரிய கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே வந்து கமாக்குறி வரக்கூடாது. சரிங்களா. அதேமாரி இரட்டை மேற்கோள் குறியும் வரக்கூடாது, ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது எழுதினார்ன்றது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பேரினர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். சரிங்களா. அதுக்கடுத்தது சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அதாவது ஒருத்தரை பற்றி தொடர்ந்து அதையே சொல்லும்போது அரைப்புள்ளி வரும். சரிங்களா. அப்படி வந்து இங்கே அரைப்புள்ளி வரல. அப்போ அதுவும் வராது, இதுவும் வராது.
அது இனியும் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது மாணவன் எதிர்பார்க்குரிய பெயர். மாணவன் அதுக்கு ஆப்போசிட் என்னது? மாணவி. ஆப்ஷன் பி. அதுக்கு பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணைனா என்ன? அதாவது கடலை, அதாவது 1 2 3 9 வரைக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா, கடலை, உருண்டை, இங்கனம், சப்பி, ருசித்து, சாப்பிடு என்று அம்மா கூறினாள். அதாவது 10க்கு வந்து இந்த மாதிரி கா போட்டு 0 போட்டிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே 1னா கா சரி தான், அதுக்கு 2னா ஊ சரி தான், 3னா கா சரி தான், 4னா என்ன வரும்? சா வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சாதா வரணும். ஆனால் இங்கே ஏ கொடுத்துருக்கனால இது தப்பு. அப்போ பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலை குறிக்காத சொல் தாவல் மடலி, குருத்து, பைங்குல். மட்டென்றது இளநிலை குறிக்காது. ஆப்ஷன் டி தான் தப்பு. அதுக்கடுத்தது இவை மூன்றன் நாமம் கெடக்கேடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாத சொல்லை கண்டறிக. காமம், வெகுளி, மயக்கம். இன்பன்றது வராது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கு மரபு பிழைகள். பால் பருகினான்னு வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி. கிளி பேசும். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள்களை கண்டறிக. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன அப்படின்னு என்ன வரும்? அவிழ்ந்தன, மலர்ந்தன. ஆப்ஷன் ஏ தான் வரும். மலர்ந்தன தான் இந்த 3 வகையாக 3 சொல்கிறாங்க. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான். சரிங்களா? அதுக்கடுத்து தொலி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? காய்கறிகளின் மேற்பகுதி, பழங்களின் மேற்பகுதி. சரிங்களா? தொலி, தோல், தோடு, ஓடு ஆகியவற்றை இது பழங்களின் மேற்பகுதி தான். அது மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சரியான அகரவரிசை கண்டறிக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ வரிசை தான் வரும். அண்ணா, அலை, அணை, தலை, மன்னா. அதாவது முக்கிய வரிசையில் தாதாம் வரிசை வரும். அப்போ அண்ணா, அணை, தலை, மன்னா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அகரவரிசை, திரும்ப அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இக்கு, இங்கு, இஞ்சி, இஞ்சி, இச்சி, இஞ்சின்னு வரும். அதாவது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இந்த மாதிரி தான் வரணும். இது போட்டு இங்கே இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு மா எல்லாமே மா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது எழுத்து பார்க்கணும். 2வது எழுத்தில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்கு? இஞ்சி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் வரும். மஞ்சள், மனம், மதம், மரகதம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்தது அகரவரிசைப்படுத்துக. 1000, ஓரம், ஓரிதழ். இது எப்படி வரும்? ஓரம், ஓரிதழ், ராரா, ரிரி, ருரு. இது இல்லை. ஓரம், 1000, ஓரிதழ், ஓருயிர். ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை. இலை, இலை. இந்த இலைனா என்ன வரும்? இந்த இலைனா மெலிந்து போதல். இந்த இலைனா நூல் இலை. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது நேமி, கோடு. நேமினா என்னது? நேமினா சக்கரம், கோடுனா மலை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். தி ஜானகிராமன் மறைந்த கூட்டம் அப்போ ஆண்டுதோறும் மறைந்த ஆப்ஷன் ஏ தான் வரும். மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்து நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்னது? நட. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது போட்டான் என்பதன் வேர்ச்சொல் போடு. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்க. ஓடினான் வரும். ஆப்ஷன் சி.
அதுக்கடுத்து வினைமுற்று எச்சபொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுன? அதாவது ஒரு வினைமுற்று எச்சபொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது அதாவது முற்றெச்சம்னு வரும். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து படி என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் படித்து. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது வலுவற்ற தொடரை அறிகின்றங்க. கூரை என்னன்னு வரும்? வேந்தனர்னு வரும். போட்டனர் மேய்ந்தனர் முடிக்கினர்னு வராது. கூரை வேந்தனர். அதாவது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர்னு வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை கண்டுங்க. எக்ஸ்கவேஷன்னா அகழ்வாய்வு சரிதான். எப்பிகிராஃபிக்னா இது கல்வெட்டுன்னு இது வராது. ஹீரோஸ்டோன்னா நடுக்கல் சரிதான். அதுக்கடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்னா இது வராது, சிறுகுதல் வராது. அப்போ 1, 3 சரி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ கரெக்டு. அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டிருக்குங்க. தெசிஸ்னா ஆய்வு தப்பு. இன்டலெக்சுவல்னா அறிவாளர் சரிதான். மைத்துனா தொன்மன் வரும். பேட்டன்ட்னா கவனம். அப்போ எது சரியான நேரம் சொல்ல? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கு பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வங்கம்னா கப்பல் சரிதான். நீகான்னா நாவாய் ஓட்டுப்பான்னு சரிதான். மாட உள்ளேறினா கலங்கரை விளக்கம் அதுவும் சரிதான். எல்னா என்னது? எல்னா பகல்னு வரும். இங்கே காற்று விடுற. அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை சரிங்களா. அதுக்கு அடுத்தது துஞ்சு புலி இடறிய சித்தடன் போல ஊமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக அப்படின்னு என்னென்னா துஞ்சு புலி இடறிய சித்தடன் போல அப்படின்னா அறியாமை தான் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. ஆப்ஷன் சி. இது ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். பசுமரத்தாணி போல என்னது? எளிதெல்லாம் மனசில் பதிஞ்சிடும். ஆப்ஷன் டி. அதுக்கு கடைத்தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல் சுட்டு விடை. ஆப்ஷன் பி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொன்னால் இனமொழி விடை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் சரிங்களா. வலிச்சிட்டு இருக்கிறது சொல்கிறாங்க. வலிக்குன்னு சொன்னால் தான் உருவது குரல். வலிக்கிறதுனா உற்றது உரைத்தல் விடை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்யணும்னா பறவைகள் வந்து தங்கியது வராது. தங்குகின்றது வருது. பறவைகள் வந்து தங்கினாங்க. பறவைகள் வந்து தங்கின. ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழி வளரும் தன்மை உடையன. மொழி வளரும் தன்மை உள்ளன வராது. உடையது. மொழி வளரும் தன்மை உள்ளவை இது உள்ளவே வராது. உடையனவா உடையதுவா? மொழி வளரும் தன்மை உடையது அது என்ன வரும்? உடையது தான் வரும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மொழி வளரும் தன்மை உடையது. அதுக்கு சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. பவளவிழியால் பரிசு உரியது வராது. பவளவிழி தான் பரிசு உரியது. பவளவிழி தான் உரியது. பவளவிழி தான் பரிசுக்கு உரியவள். ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். அதுக்கு அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக்க. திகிரினா என்னது? திகிரினா ஆணை சக்கரம். அலினா கருணை. அலர்னா மலர்தல். மகரந்தம்னா கொங்குனா மகரந்தம். அதாவது 2, 1, 3, 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதுக்கடுத்தது புரசைனா என்னது? மதில். புலைனா சாரளம். பனைனா முரசு. கயம்னா நீர்நிலை. 3, 1, 4, 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கடுத்தது வருதல் என்பதன் வேர் சொல்லணும்னா வா. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து சுடச்சுடரும் பொன் போல் என்னும் ஊமை. சுடச்சுடரும் பொன் போல் என்னும் ஊமை கூறும் பொருள் என்னென்னா சுடச்சுடரும்னா அது இந்த ஊமை என்ன சொல்லுது? ஞானம் வளரும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இது வந்து ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா. அதுக்கு பிரிவினை சொற்றொடரை காண்கன்னு சொல்லுங்கள். மாலை அணிந்தான் வராது. அணிந்து கொண்டான் வராது. அணிந்து வந்தான் வராது. மாலை அணிவித்தான் அப்படின்றது தான் பிரிவினை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். ஆப்ஷன்
கட்டினேன் செய்வினையா பெரியவினையா? செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் வரும். அதுக்கடுத்து அப்துல் நேற்று வருவித்தான். இது என்ன வாக்கியம்னு கேட்டாங்க. அப்துல் நேற்று வருவித்தான்னா பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி. மயில் என்ன பண்ணும்? மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல்லி மயில்னா என்ன பண்ணும்? மயில் அகவி. அது ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு. வண்டு என்ன பண்ணும்? வண்டு முரளும். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது சரியான இணைப்பு சொல்லி நிற்போம். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏன்னா இதுவே எமக்கு தாயாகும். ஏனெனில் இதுதான் எங்களுக்கு தாய். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், அதனால் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆதலால் அச்சம் இல்லை. அப்புறம் ஆதலால் வருமா ஆயினும் வருமா? ஆதலால் தான் வரும், ஆயினும் வராது. ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. இது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தமிழ் கலை சொல். வயல்வில்னா சூறாவளி. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். ஆப்ஷன் ஏ. அதுக்கு ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிகிறாங்க. அதாவது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் பி தான் வரும். அதுக்கு சரியான எண்ணடை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. ஆப்ஷன் சி. கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர். அதே தான் கேட்டிருக்காங்க. ஓர் இனிய காலை பொழுது. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது பத்தியை பிடிச்சி வினா கேட்டிருக்காங்க. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடிவரை கோவில்களில் நுழைவு வாயிலில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இதில் என்ன சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். ஆப்ஷன் ஏ. அதுக்கு திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை எதுனா சிற்பக்கலை, சிற்பம். அதுக்கடுத்தது தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவைனா சிங்கம், யாழி போன்றவற்றை. சிங்கம், யாழி, தாமரை மலை இது மாதிரி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? எவ்வகை கோயிலில் செதுக்கப்பட்டுச்சுன்னா பல்லவர்களை குடைவரை கோவில்களை. சரிங்களா? ஆப்ஷன் டி. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்னா திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற சிற்பம் யாருடைய காலம் இருக்கு பாருங்க. மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் திருச்சி மலைக்கோட்டை அதாவது பல்லவர் கால சிற்பம். ஆப்ஷன் டி. அவ்வளோதான். இன்றைக்கி 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 100 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.